மற்றும் ஒரு தமிழா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆலயா காட்டன் வேட்டிகள், சட்டைகள் மற்றும் பனியன்கள் வழங்கும் தமிழா. ஸ்பெஷல் பார்ட்னர் என்றும் நன்மைகள் பெஸ்ட் அண்ட் பம்புகள் மற்றும் கஜாரியா செராமிக்ஸ். கோப்ரோசெட் பை யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ். பொதுவாகவே பெண் குழந்தைகள் எல்லாம் அப்பாக்களுக்கு ரொம்ப நெருக்கமாகவும், ஆம்பளை பிள்ளைலாம் அம்மாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குழந்தை பிறந்தது பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பெண் குழந்தைகள் அம்மாக்களின் விருப்பத்துக்கு ஏற்ப தான் வளர்கிறாங்க. அந்த பிள்ளை ஒரு 3 வயசு குழந்தையாக இருக்கும்போது அதற்கான சாய்ஸ் கிடையாது. அம்மாவினுடைய விருப்ப கலர் தான் பொண்ணுடைய விருப்பமான ட்ரெஸ் ஆகுது. அம்மா எந்த மாதிரி உடை அலங்காரமோ அப்படித்தான் ஒரு குழந்தைய ரெடி பண்ணுறாங்க பொம்பளை பிள்ளைய. அம்மாவுக்கு என்ன நகை பிடிக்குமோ அந்த நகை தான் பொம்பளை பிள்ளைக்கு அணிவிக்கப்படுது. அப்படி தன் தாயினுடைய ரசனை எதுவாக இருக்கிறதோ அதுவாகவே தான் ஒரு பெண் குழந்தை வளர்க்கப்படுகிறது. அந்த பெண் குழந்தை முதல்ல தன் தாய்கிட்ட எங்கே கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கிறான்னா, ஒரு 13-14 வயசில் விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போது, அப்படி ஒன்று அம்மா கொடுத்ததே போட்டுக்க வேண்டியதில்லை, எனக்கு வேறு வேணும், எனக்கு இந்த கலர் பிடிக்கல, இந்த தோடு பிடிக்கல, என்னை இந்த மாதிரி கண்டிக்கிற பிடிக்கலன்னு சொல்லி அது எந்த இடத்துல மாபெரும் முரணா நிற்கிது அம்மாவுக்கு முன்னுக்கும்னா, திருமணம்ங்கிற இடம் வரும்பொழுது முழுக்க அம்மா ஓல்ட் ஃபேஷனாக இருக்காங்க, நம்ம விருப்பத்தில் இல்லை, நின்னுடைய விருப்பம் எதையும் அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்கிற இடத்துல தான் மகள் முழுமையாக ஒரு தாயை கான்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. அந்த கான்ட்ராக்ஷனுக்காகத்தான் அவசரமாக அப்பா தோளுக்கு பின்னாடி போய் ஒளிய ஆரம்பிக்கிறா. அதனால தான் இன்னைக்கு தலைப்பில் என்ன பேசணும்னு நினச்சோம்னா, திருமண வயதில் இருக்கும் பெண்களும் அவர்களின் அம்மாவும் எங்கெல்லாம் முரணாகிறாங்கன்னு பேசணும்னு நினைச்சோம். இப்போ டு ஸ்டார்ட் வித் அம்மாக்கள்கிட்ட சொல்லணும்னா, நீங்கள் திருமண பேச்சு எடுத்தோன்னா உங்கள் மகளுடைய உடனடி ரியாக்ஷன் என்ன? உடனே ஏதாவது சாப்பிடாம வீட்டில் அடம் பிடிக்கிறது. அப்பா கிட்ட என்னென்னா, என்னை வீட்டை விட்டு துரத்துறதுக்காக அம்மா பிளானிங் பண்ணுறாங்க, நான் உங்களை விட்டு போக எனக்கு மனசு இல்லை, நீங்கள் எப்படியாச்சும் அம்மா கிட்ட சொல்லிவிடுங்க, இல்லைன்னா ஒரு வார்த்தை விடுவாங்க சார், கல்யாண பேச்சு எடுத்தவங்க 2 பேரையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லிடுவாங்க சார். வேற கல்யாண பேச்சு எடுத்தா உங்களுடைய பொண்ணுடைய உடனடி ரியாக்ஷன் என்ன? நல்லா சிரிப்பா ஜாலியாக இருப்பா வீட்டில். அதை சொன்னால் மட்டும் எவனா ஒருத்தர் எதனா ஒன்று கொடுத்துட்டா போதும், ஜாதகத்தை தூக்கிட்டு போகணுன்னுவீங்க. அந்த பேச்செல்லாம் பேசாதீங்க. இங்கே உங்களை மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே நான் இருக்கணுமா? என்னை எதுக்கு படிக்க வச்சிங்க? நான் படித்ததுக்கு நான் சம்பாதிக்கணும், நான் எனக்குன்னு ஒரு சேவிங்ஸ் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்கள் அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணணும், அதுக்கு முன்னாடி எதுவுமே பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, திருமண பேச்சு எடுத்த உடனே உங்கள் பொண்ணு ரியாக்ஷன் என்ன? கல்யாண பேச்சு ஆரம்பித்த உடனே அவங்க கேட்குற முதல் வார்த்தை, நான் உங்களுக்கு இப்போ பாரமாக இருக்கேனா, ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க, எனக்கு ஏஜ் இருக்குல்ல, நிதானமாக பண்ணலாமே. அது எமோஷனல் அட்டாக் பண்ணுறது. எஸ் சார், கண்டிப்பாக. ஓகே, திருமண பேச்சு எடுத்தா பெண் ரியாக்ஷன் கேட்டால் எல்லாரும் பெரும்பான்மை என்னன்னா, படிப்பை முடிப்பதாகவோ, படித்து முடிச்சதோ, வேலைக்கு போகிறதாவோ, பணம் சம்பாதிக்கிறதாவோ அடுத்தடுத்த கடத்தை ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு என்னவா இருக்கும்னா, இந்த அம்மாவுக்கு எப்போ பார்த்தாலும் கல்யாண பேச்சே தான் வேலையான்னு இருக்கும். அப்படி எந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம், எந்த தருணங்கள்லாம் அவங்க கல்யாண பேச்சை நைஸாக ஆரம்பிக்கிறாங்க? இப்போ மார்க் ஏதாச்சும் கம்மியாயிடுச்சுன்னா, உனக்கு கல்யாணம் பண்ணதான் வேலை, மார்க் கம்மியாயிடுச்சுன்னா உனக்குலாம் கல்யாணம் பண்ணதான் வேலை, மார்க் கம்மியாயிடுச்சு, போன செம்ம நிறைய எடுத்தேன், இந்த செம்ம பாரு கம்மியாயிடுச்சு, பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ, ஜாலியா இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் அதான் இருக்கும். ஓகே, மார்க் குறைஞ்சா உடனே கல்யாண பேச்சு ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வேற எந்த தருணத்தில் உங்க அம்மா கல்யாண பேச்சு ஆரம்பிக்கிறாங்க? இப்போ நான் கோர்ஸ் முடிச்சுட்டு ஜஸ்ட் 1 month தான் ஆச்சு. 1 monthல இன்னும் வேலை கிடைக்கலையா, அப்புறம் எதுக்கு உன்னை படிக்க வச்சோம், பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டு போய் செட்டில் ஆக வேண்டியதானே அப்படின்னு நான் வேலை கிடைக்கலன்னு சொன்னாலே அவங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே, செட்டில் ஆகுது, கல்யாணம் பண்ணிட்டு கூட செட்டில் ஆகலாம், நீ எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறேன். படித்து முடிச்சு 1 மாதத்தில் எப்படிமா வேலை கிடைக்கும்? ஓகே, வேற யார் எந்த தருணங்கள்ல அம்மாக்கள் கல்யாண பேச்சு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? உன் வயசுல இருக்கிற பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிச்சு, குழந்தை பெற்றுக்குச்சு, நீ ஏன் பண்ணிக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு இப்போ 22 ஏஜ் தான் ஆகுது, நான் ஒரு ஜாப்ல உட்காந்துருக்கேன், இன்னும் ஒரு 2 years போட்டுமா நான் ஓரளவுக்கு செட்டில்ட் ஆயிடுறேன், உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மணி சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நாங்கள் இவ்வளோ நாள் படிக்க வச்சோம், இவ்வளோ தூரம் எங்களுக்கு பார்த்துக்க தெரிஞ்ச எனக்கு அதை பார்த்துக்க முடியாதா, நீ ஏன் வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை, அந்த எல்லாரும் சொல்கிறீங்க ஒரு செட்டில் ஆகிறோம்னு. அந்த செட்டில் ஆகுறதுனா என்ன? வாழ்க்கையில் செட்டில் ஆகணும், ஒரு வீடு, கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி அளவில் போதுமான அளவு சார். இல்லைம்மா, போதுமான அளவு தான். ஒருத்தங்க 4000 அடி போதும், ஒருத்தங்க 400 அடி போதும். உங்களுக்கு போதுமான அளவு எது? 2 bedroom, ஒரு ஹால், கிச்சன், ஒரு 1000 சதுரடி அந்த மாதிரி இருந்தா போதும். வீடு ஒன்று. அப்புறம் ஓரளவுக்கு ப்ராப்பர்ட்டி, கொஞ்சம் லேண்ட் இருந்தா. ஓரளவுக்கு எவ்வளவு? ஒரு 4 ஏக்கர் 5 ஏக்கர் லேண்ட் இருந்தா ஓகே. 1000 சதுரடியில் ஒரு வீடு, 5 ஏக்கர் நிலம், அப்புறம் அவ்வளோ இருந்தா போதும் சார். அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல நானும் என் ஹஸ்பண்டும் சம்பாதிச்சுப்போம் சார். அது ஹஸ்பண்டுன்னு வரப்போறாரு ஒருத்தர், அவரோட சேர்ந்து சம்பாதிக்க போற அளவு டார்கெட் என்ன? அவர் ஒரு 30,000 வாங்கினா போதும், நான் இப்போ 10,000 வாங்குறேன், இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும். இப்போ மந்த்துக்கு ஒரு 50,000 இருந்தால் ஓகே சார். சரி, இப்போ நீங்கள் அதாவது தெளிவாக இருக்கீங்க. நீங்கள் நான் 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன், என் கணவன் 30,000 ரூபா சம்பாதிச்சா போதும், 30,000க்கு மேலே இல்லையா?
30,000 இருந்தால் நல்லது அப்படின்னு. இப்போ நீங்கள் இந்த 10,000த்தில் 1000 சதுர அடி வீடும் 5 ஏக்கர் நிலமும் வாங்குறதுக்கு 30,000 சம்பாதிக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த இடத்த டார்கெட் சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடலாம்ல. அதுக்கு தான் சார் இப்போலேருந்து நான் அவரை வந்து கஷ்டப்படுத்த விரும்பலைங்க சார். நான் சேர்த்து வச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் சேமிப்பு வந்ததுக்கு அப்புறம் அங்கே போயிட்டு என்னுடைய மாமியார் வீட்டில் என் மாமியார் சொல்லக்கூடாது, என் பையன் சம்பாதிச்சு என் பையன் கட்டின வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நோகாமல் உட்காந்துட்டு இருக்கா அப்படின்ற வார்த்தை வரக்கூடாது. அதனால வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சேவ் பண்ணி கொடுக்கணும். கல்யாணமோ கணவனோ கணவனுடைய சம்பளமோ இல்லை, கணவனுடைய மாமியார் சொல்ல அம்மா சொல்லிடக்கூடாது இல்லையா? யாருடைய அம்மாக்கள் எந்த தருணங்களில் திருமண பேச்ச ஆரம்பிக்கிறாங்க? நான் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். பார்ட் டைம் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சேனலில் ஒரு தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையிலலாம் அப்பப்போ வந்து மேடை நாடகங்கள் அதெல்லாம் வேறு பண்ணிகிட்ருக்கேன். இத்தனை துறைகள்லேயே வந்து நான் ஜாயின் பண்ணி என்னோட ஒர்க் பண்ணாலும் ஏதாவது ஃப்ரீ டைம்ஸில் நான் வீட்டில் இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா வந்து சொல்லுவாங்க, என்னப்பா இன்றைக்கி எங்கேயும் போகலையா, வீட்லேயே இருக்கியே, வீட்டில் தூங்கிட்டு இருக்கியே, இன்றைக்கி எதுவும் ஒர்க் இல்லையா, எங்கேயும் ப்ரோக்ராம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் பேசாமல், கல்யாணம் பண்ணி வச்சுட்டா வீட்லேயே இப்படி தூங்கிட்டு இருப்பல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாள் நான் வீட்டில் இருந்தால் கூட ஒரு நாளை வீணாக்கிட்டியே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஏமா இத்தனை வேலை பார்க்குறாங்க ஒரு பிள்ளை, ஒரே ஒரு நாள் வீட்டில் இருந்தால் உடனே சரி அப்போ கிளம்ப கல்யாணத்தை பண்ண வேண்டியதான் உனக்குன்னு நிறுத்தது இல்லை சார். நல்லா துருன்னு இருப்பாங்க சார், எப்போவுமே நல்லா ஆக்டிவாக இருப்பா. அது கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சிட்டா கூட என்னாச்சு ஏதாச்சுன்ற ஒரு பதட்டமாக இருக்கிற மாதிரி தோணும். அதனால தான் அந்த மாதிரி கேட்குறது. அதுக்கு கல்யாணமா மருந்து இல்லை சார், அந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறது தானே சார் முறை. ஓகே. இப்போ நான் கேட்குறேன் என்னென்னா, ஒரு திருமணத்தில் உங்ககிட்ட எந்த விஷயத்துலலாம் உங்கள் பொண்ணு வேறுபட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சார் நான் ஊட்டிலேருந்து வரோம். ஆனால் அங்கே ஊட்டியில் வந்து விவசாயம், தோட்டம், வீடு அந்த மாதிரிலாம் நல்லா வசதியாக இருக்காங்க. அந்த மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் வராங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நீ மேரேஜ் பண்ணிக்கோ, நல்லா ஃபுல் செட்டில் ஆகிடலன்னா அதெல்லாம் முடியாது அந்த மாதிரி எல்லாம் அப்படின்னு சொல்கிறா. நான் ஹாஸ்டல்லேருந்து என்னோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நானும் என் தம்பியும் எனக்கு காலையில் தான் இறங்கணும். 6 மணிக்கு இறங்கணும். எங்கே வந்து இறங்குறீங்க? வீட்டுக்கு ஹாஸ்டல்லேருந்து எல்லா ஸ்டப்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்தோம். வந்து 9 மணிக்கு நான் எந்திரிச்சேன். எனக்கு பசிக்குதே சாப்பிடலான்னு எந்திரிச்ச உடனே பாரு நீ படித்து முடிச்சுட்டு வந்துட்ட, இனி லைஃப்பில் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும், இவ்வளோ வருஷம் நீ வந்து இதெல்லாம் பண்ணணும், நான் அச்சீவ் பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருந்த, அதெல்லாம் நீ வந்து செகண்டரியாக வச்சுக்கோ, இப்போ நல்ல மாப்பிள்ளை வந்தால் நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிடணும்னு சொல்லி வந்து அந்த ஒரு 2 hours 3 hours கூட நிம்மதியாக கூட தூங்கல, உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை சார், அது ஆக்சுவலாக ஒரு அம்மாவாக நான் நினைக்கிறது தப்புன்னு எனக்கு தோணல அவள் சொல்கிறத பொறுத்து. ஏன்னா நல்ல மாப்பிள்ளை அலையன்ஸ் வருதுனால நீ அது வந்து டிசைட் பண்ணிக்கோ. ஏன்னா திருப்பி ஒரு 4 வருஷம் கழிச்சு உனக்கு அந்த மாதிரி கிடைக்குமான்றது நம்ம தேடணும், கஷ்டம் அப்படின்னு நான் சொல்கிறேங்க சார். வேற எதுவும் இல்லை. யாரெல்லாம் நீங்கள் வந்து மாப்பிள்ளை வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கணும்னு கேட்டுட்டு இருக்கேன் சார். பட் ஆனால் அவங்க வந்து என்னை வந்து பெரிய ஃபேமிலியில் தான் கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் இருக்கிறதே 3 பேர் தான். ஸோ வந்து நான் அப்பா அம்மா நான் 3 பேர் மட்டும். ஆமாம். அப்போ வந்து நான் அவங்கள விட்டுட்டு நான் எப்படி போக முடியும்? ஸோ அதனால் எனக்கு வீட்டோட மாப்பிள்ளை தான் வேணும்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனால் அவங்க ஒத்துக்கவே மாட்டுறாங்க. கரெக்ட் தானே? அவங்களும் அதான் சொல்லுவாங்க, பெரிய குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணால் தானே ஒருத்தர் வீட்டோட மாப்பிள்ளை வருவார். அவரும் ஒத்த பிள்ளை இருந்தால் எப்படி வருவார்? நான் என்ன சொல்கிறேன், அவங்க அம்மா அப்பாவும் இருக்கட்டும், நம்ம அப்பா அம்மாவும் இருக்கட்டும், நம்ம மட்டும் ஒரு தனியாக ஒரு ஃபேமிலி வீடு எடுத்து தனியாக இருக்கலாம் அப்படின்றேன். அவங்க ஃபேமிலியும் இருக்கணும், நம்ம இருக்கலாம். அவங்க அப்பா அம்மா இருக்கட்டும். ஆனால் அந்த பையன் சிங்கிள் பையனாக தான் இருக்கணும். அக்கா தங்கச்சியில் இருக்க இது ரொம்ப ஓவர் சார். இவளுக்கு ஃபேமிலி வேணுமா, அவனுக்கு ஃபேமிலி இருக்கக்கூடாதா? இது எந்த விதத்தில் நியாயம் சார்? இல்லை இருக்கக்கூடாது சொல்லி அவன் வேண்டாம் தான் சொல்கிறா. இல்லைம்மா, வீட்டோட மாப்பிள்ளையை சொல்லுவாங்க, போட்டு புதுசாக ஒரு ஸ்கீம் சொல்கிறாங்க. எப்படி சார்? புரியல சார். இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்களா? எங்கே இருக்கீங்க வீடு உங்களுக்கு? நாங்கள் ட்ரிபிள் கேனில் இருக்கோம். ட்ரிபிள் கேனில் இருக்க பொண்ணும் அம்மாவும் அப்பாவும், வலசரவாக்கத்தில் இருக்க ஒரு பையனும் அம்மாவும் அப்பாவும் டி நகர் ஒரு வீடு எடுத்து ஒன்றா இருக்குது. அதானம்மா? கரெக்டு சார். இனிமேல் தான் சார் அந்த மாதிரி தேடணும். அம்மாவுக்கு இதுவே புரியுது. கல்யாண பேச்சு எடுத்து உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன். இப்படியே பிளாக் பண்ணுறா சார். நீங்களா பயப்படுறீங்க? என்ன சார் பண்ணுறது? எங்கள் மாமியார்லாம் எனக்கு குழந்த மாதிரி சார். ஆனால் இதுதான் சார் எனக்கு மாமியாராக வந்திருக்கு. என்னை வச்சு செய்கிறா சார். ஒன்றும் இல்லை சார், ஒரு 2 month முன்னாடி எனக்கு அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஆப்ரேஷன் முடிஞ்ச ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு நல்லா காய்ச்சின தண்ணியும் ரசம் சாதம் கொடுங்க. சார் ரசம் சாதம் வைக்கிறது அவ்வளோ கஷ்டமா சார்? எங்கேயோ சாப்பாடு ஆர்டர் கொடுத்து வர வச்சு. எங்கேயும் ஆர்டர் கொடுத்தீங்க ரசத்தை? ஆர்டர் பண்ணிட்டேன் சார் ஆன்லைனில். ரசம் சாப்பாடு தான் கேட்டாங்க, ஆர்டர் பண்ணி வர வச்சு கொடுத்துட்டே இருந்தேன். 3 நாளில் டைஃபாய்டுன்ட்டாங்க சார்.
மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகிட்டு டைஃபாய்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தும் ஒன்றுமே இது பண்ண முடியல சார். ஒரே இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. கேட்டால் சேராத ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட்டதுனால அந்த இதுவாகிட்டு மறுபடியும் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க சார். இப்போ புரியுதா ஏன் கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்களை அனுப்பணும்னு நினைக்கிறாங்கன்னு? சார் அது செய்ய தெரியும், அதாவது சமைச்சா ஒரு மாதிரி டஸ்ட் அலர்ஜி, இருமல் வருது சார். இப்போ தெரியுதா ஏன் நீங்கள் கூடவே இருக்கணும் சொல்கிறாங்க தெரியும்னு? நம்ம தனியாக கல்யாணம் பண்ணி போனோம்னா ரசமெல்லாம் வைக்கணும், இதெல்லாம் சிரமம். அதுக்கு தான் சார் அவள் சொல்கிறா, உன்னை வந்து ஏன் நான் வீட்டோட, ஆனால் அந்த டாபிக் சொன்னா சார் வீட்டில் ஏன் வீட்டோட மாப்பிள்ளை தேடுறேன்னு தெரியுமா? ஒரு வேலைக்காரி மிச்சம், ஒரு வாட்ச்மேன் மிச்சமா சார். நீ அதாவது ரச சாதத்தை ஆன்லைனில் ஆர்டர் பண்ண கூட பரவாயில்ல, அதே அப்பா அம்மா கூட வச்சுக்க போறேன்னா எனக்கு ஒரு வேலைக்காரி மிச்சம் ஒரு வாட்ச்மேன் மிச்சம் நான் சொல்லுவீங்க? அப்படிலாம் சொல்ல சார், அதாவது அவங்க கூட இருப்பாங்களே சார், எனக்கு எதுவுமே செய்ய தெரியாது, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே. அதான் இப்போ உங்க நோக்கம் வந்து அதான் அதுக்காக தான் வச்சுக்கணும். இப்போ கூட அப்படிலாம் இல்லை சார். அந்த வரப்போற பையனுடைய அப்பா அம்மா வருவாங்களே அவங்களுக்கு என்ன போஸ்ட் கொடுத்துருக்கீங்க? நிலைமை அதோ கதி சார், நிலைமை அதோ கதி. வந்துட்ட பிறகு பார்த்துக்கலாம் சார், பிளான் பண்ணிக்கலாம் சார். அவங்களுக்கும் ஆப்ரேஷன் ரெடி பண்ணணும் சார். அம்மாக்கள் வந்து திரும்ப திரும்ப பொண்ணு கல்யாணத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இதில் எத்தனை பேர் உங்களுடைய காதலையோ உங்களுடைய க்ரஷையோ உங்களுடைய விருப்பத்தையோ அம்மா கிட்ட பேசியிருக்கீங்க? சார் நான் வந்து ஸ்கூலிங் படிக்கும் போது நான் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், அம்மா எனக்கு லைட்டாக க்ரஷ் இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அவங்கள லவ் மேரேஜ் தான். அவங்கள அப்படியே ஓகேம்மா ஓகே இப்போ வேண்டாம், ஆனால் வந்து காலேஜ் டேஸில் பண்ணலான்னு சொன்னாங்க. காலேஜ் டேஸில் சொன்னேன், மம்மி நான் இப்போ லவ் பண்ணலாம்ல மம்மி, பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லிட்டானே. என்னோடய ஃபோன் பாஸ்வேர்ட் எல்லாமே அவங்களுக்கு தெரியணும். எனக்குன்ட்டு ஒரு ப்ரைவசி அவங்க கொடுத்ததே இல்லை. ஆனால் மீதி எல்லா விஷயமும் இவங்களே தான் பேம்பர் பண்ணணும், மற்றவங்க யாரும் உள்ளே வரக்கூடாது. ஆனால் வந்து நீ லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் லவ் பண்ண விட்டதில்லை அவங்க என்ன. இது என்னோட முடிவு இல்லை இல்லையா? நான் எங்கள் மாமனாருக்கு மாமியார் மச்சினர் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் நான் பதில் சொல்லணும் இல்லையா? நீங்கள் அப்படி தான் கேட்டு தான் காமிச்சிங்களா? இல்லை அது அப்போ வந்து அப்போல்லாம் வேறங்க. இப்போ வந்து நம்ப முடிய மாட்டேன் யாரும் எப்படி இருக்காங்கன்ட்டு, பயமாக இருக்குல்ல, பிள்ளைங்களை வெளியே அனுப்புறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது. அதனால அந்த லவ் பற்றி நினச்சாலே பயமாக இருக்குது. இப்போது நம்ம ஒரு மாதிரி நம்ம நினைக்கிறோம் எப்படி கல்யாணம், பெற்றோர்களாக இருக்க பயம் அது. ஓகே, வேற யாரு உங்கள் அப்பா அம்மா கிட்ட உங்களுடைய க்ரஷ் காதல் ப்ரொபோசல் எல்லாத்தையும் பகிர்ந்துருக்கீங்க? நிறைய சொல்லியிருக்கேன் சார், நிறைய வந்திருக்கு, அது எல்லாமே சொல்லுவேன். ஸோ சொல்லும் போது ஓ அப்படியாம்மா எல்லாம் ரியாக்ஷன்லாம் பயங்கரமாக கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நல்ல பையனாக இருந்தால் பார்க்கலாமா, நல்லா இருந்தால் இது பண்ணலாமான்னுவாங்க. அது கொஞ்சம் தள்ளி கேப் விட்டுட்டு திரும்பி ஒரு ஆரம்பிப்பாங்க. இருந்தாலும்மா நம்ம பார்த்து மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ளை மாதிரி வராதுமா, ஒத்துக்கிற மாதிரி சொல்லிட்டு திடீர்னு அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க, அதை மைண்டை சேஞ்ச் பண்ணுவாங்க டே. சார் இந்த ஏஜில் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்கணும் சார். அப்போ தான் அவங்க வந்து நம்ம வழிக்கு வந்துகிட்டே இருப்பாங்க. சரி அம்மா கிட்ட ஓப்பனாக ஃப்ரீயாக பேசலான்ட்டு. இப்போ அவங்க கண்ணுக்கெல்லாம் வந்து பளபளன்னு இருக்கிறதெல்லாம் பட்டா தெரியும், ஆனால் அது வந்து வேறு விதமாகவும் இருக்கும். அப்போ நம்ம வந்து புரிய வைக்கிறதுலேயும் ஒன்று இருக்குல்ல சார். மொத்த பேர் சிரிக்கிறாங்க முடியும். கரெக்டு தானே சார்? இப்போ வர்றதெல்லாம் சும்மா ஒரு டைம் பாஸுக்காக ஒரு பிட்டு அவனுங்க போட்டு போகிறானுங்க, அதெல்லாம் நல்லதுன்னு நினச்சி இவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. சார் இப்போ நிறைய வந்துடுச்சு சார் ஆன்லைனில். நாங்கள் போட்டாலே அந்த பையனை பற்றி எல்லாமே வருது. நாங்கள் பார்க்குறோம், நாங்கள் பார்த்து தான் நாங்கள் க்ரஷ்னா உடனே பார்த்த உடனேலாம் க்ரஷ் வராது. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிட்ட பிறகு தான் நான் வந்து இவங்க கிட்ட சொல்கிறதே. ஓகே, பின்னாடி கொடுங்க. ஆக்சுவலி 12th வரைக்கும் நான் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்தேன். கிளாஸில் யாராவது ஏதாவது சொன்னால் கூட உடனே போய் சொல்லிடுவேன். இல்லை காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தாங்க, லவ் எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் நீ வேற சொன்னி, இப்போ ஏம்மா மாற்றி சொல்கிற அப்படின்னா, இல்லை அது அப்படித்தான். அப்போ என் தம்பி எனக்கும் அவனுக்கு 4 years டிஃப்ரென்ஸ், அவனுக்கு இன்னும் அதே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் நான் சொன்னேன், அவனுக்கு மட்டும் ஏன் இப்போவும் அப்படி சொல்கிற அப்படின்னா, அவன் வயசு வரப்போ நான் டக்குன்னு மாற்றிடுவேன், நான் வந்து அதையும் வச்சுக்க மாட்டேன். அப்புறம் காலேஜ் வந்ததுக்கப்புறம் எனக்கே ஒரு பயம் வந்துடுச்சு. சப்போஸ் நம்ம க்ரஷ்ன்னு போய் சொன்னால் கூட சப்போஸ் அவங்க அதை நெக்ஸ்ட் லெவல் நினச்சிட்டு என்ன வெளியே அனுப்பாமல் என்னோட ஃப்ரீடம் எடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு சும்மா சொன்னால் கூட நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஏன்னா பெரும்பான்மையாக பிள்ளைய வந்து எப்போ ஷேர் பண்ணாமல் போகிறாங்கன்னா நம்முடைய சுதந்திரம் கெட்டு போயிருமோ, அதை நிப்பாட்டிடுவாங்களோ நினச்சி தான் பெற்றோர்கள்ட்ட பேசாமல் விலக ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அரசாங்கம் தான் எங்களுக்கு ஓட்டுரிமை தராங்க. நாங்கள் ஒரு நாட்டு தலைவனையே சூஸ் பண்ணும்போது எங்களால் எங்களோட வீட்டு தலைவனை சூஸ் பண்ண முடியாதா? முடியாதுமா. 18 இயர்ஸ் என்ன முடியும் உங்களுக்கு? 25 இயர்ஸ் பண்ணுங்க, 20 இயர்ஸ் கூட பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் 18 இயர்ஸில் எல்லாமே புரிஞ்சுக்க சொன்னீங்கன்னா அது ஒத்துக்க முடியாது. 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அரசாங்கமே தராங்க. பாப்பா சொல்லிடுங்க சார், அதுக்கு சொல்கிறேன். நாங்கள் ஃபோனில் எல்லாமே தெரியுது, எல்லாமே போட்டால் வந்து சொன்னேன்லம்மா, நீ என்ன வருதும்மா ஃபோனில்?
அவங்க அப்பா அம்மா டீட்டெயில்ஸ்லாம் அது அவங்க அப்பாக்கே கால் பண்ணி கேட்பேன். இல்லை அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க டீட்டெயில்ஸ் அது வீட்டுக்கே போய் சர்ச் பண்ணி பார்ப்பேன். நான் எப்படி இருக்கா அந்த பையன், எப்படி பின்னாடியே ஃபாலோ பண்ணி எப்படி இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவேன். எப்படி இருக்க ஃபாலோ பண்ணி கண்டுபிடிப்பியா? ஆமா. நீ என்ன ஃபாலோ பண்ணாலும் என்ன இது பண்ண அப்பா அம்மா கிட்ட கேட்டால் கூட பையனுங்க வேலை என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்வானுங்க. நாங்கள் அவங்கள சூஸ் பண்ணல. நாங்கள் வந்து இது மாதிரி க்ரஷ் இருக்குன்னு வீட்டில் சொல்கிறோம். எப்படி சொல்லி அவங்கள பார்க்க சொல்கிறோம். நாங்கள் பார்க்க சொல்லுவேன். நீ தான் சொன்ன இல்லை இப்போ ஃபோன் ஆன் தட்டினா எல்லாம் வந்துடுதுன்னு. அதுதான் டீ நாங்கள் பார்த்துட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவோம். இதெல்லாம் இருக்குப்பா நான் சொல்லு ஃபர்ஸ்ட்டு. அவங்க வீட்டு அட்ரஸ் வருதேன் டீ, அட்ரஸ்ல போய் பார்ப்பேன் நான். நீ சொன்னா பரவாயில்லையே, பேரண்ட்ஸை போய் பார்த்துருவாங்கல்ல. இருங்க எனக்கு என்னன்னா அந்த அம்மா சொல்றதுக்கெல்லாம் உங்கம்மா ஆமாமான்னு தலையிடுறாங்க. ஓகேவா? இருங்கம்மா, அவங்க சொல்ல வர என்னன்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்க அந்த பையன் நல்ல பையனா இல்லையான்னு? சார் இவங்களே வந்து 25, 28 ஏஜ்லேயே பசங்க மெச்சூரிட்டி நல்லா வருதுங்க குழந்தைங்க. நான் இப்போ குழந்தைங்கள பற்றி எதுவும் தப்பு சொல்லலை. எல்லாமே மெச்சூரிட்டி அவங்களுக்கு தெரியும், யார் என்ன ஏதுன்னு சொல்லி புரிஞ்சுப்பாங்க அந்த ஏஜ் அவங்களுக்கு வரும்போது. ஓ, நீங்கள் சொல்ல 18 வயசுல அது வேண்டாங்கிறது தான். இந்த பொண்ணுக்கு மற்றதில் இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. ஆன்லைன் ஐ மீன் பப்ளிக் நெட்வொர்க்கில் வந்துட்டு தட்டுனா எல்லாம் வந்துடும்னு. பப்ளிக் நெட்வொர்க்கில் எல்லாமே ஃபேக். ஃபஸ்ட்டு எது உண்மைன்னு நினைக்கிறீங்க? ஒரு ப்ரொஃபைல் எடுத்து அதில் நீங்கள் ஒழுங்காக எதாவது இருக்குதான்னு பார்த்து சொல்லிவிடுங்க. அந்த பையனோட கேரக்டர் ஆகட்டும் இல்லை பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ஸ் எல்லாமே. எதை நம்பி நீங்கள் அந்த பையனை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சர்வீல் பண்ணுறீங்க? இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ரொஃபைல் பார்த்து பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நான் ஒன்றும் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லலை. என்னோட க்ரஷ்ஷு நான் இது மாதிரி எங்கள் வீட்டில் போய் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி மாப்பிள்ளை இருந்தால் எனக்கு ஓகேமான்னு சொல்ல போகிறேன். அவங்க விசாரிக்க போகிறாங்க. நான் ஒன்றும் விசாரிக்காமல் நான் ஒன்றும் லவ் பண்ணுறேன்னு நான் சொல்லவே இல்லை. அதாவது அவர்கள் எல்லா அம்மாக்களும் திரும்ப திரும்ப மைக் வாங்கணும் ஏன் உங்களுக்கு பதில் சொல்கிறாங்கன்னா உங்கள் மூலமாக அவர்கள் உங்களுக்கு சொல்லலை, எல்லாரும் அவங்க பிள்ளைகளுக்கு. இல்லை சார், இல்லை ஒரு நிமிஷம், ஊரில் இருக்க எல்லா பிள்ளைகளுக்கும் என்னன்னா இன்னைக்கு சோஷியல் நெட்வொர்க்கிங்கில் ஒரு தகவல் இருக்கு இல்லையா, அது ஒன்றும் ஐஎஸ்ஐ தகவல் இல்லை. யாரும் அதை வெரிஃபை பண்ணல. ஒருத்தருடைய விருப்பம் வெறுப்பு எல்லாத்தையும் ஒருத்தர் கட்டமைக்க முடியும் அதில் இல்லையா? ஒருத்தர் எதுக்கு லைக் போட போகிறாரு, 10 நல்ல விஷயத்தை லைக் போட்டாருன்னா அவரும் அந்த நல்லவராக இருப்பார் நினைக்க தோணும். அதுதான் அந்த பேஜில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இந்த சோஷியல் மீடியா வந்து ரொம்ப மோசமாக இருக்கிறதே அப்படிங்கிற பதட்டத்தில் தான் எல்லா அம்மாவும் அது பதில் சொல்கிறாங்க. வேற யார் காதல் க்ரஷ் ப்ரொபோசலை பற்றி அம்மாட்ட பேசியிருக்கீங்க? அதாவது வந்து அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும். அப்படின்றக்கப்ப அம்மாவுக்கு வந்து லவ் மேரேஜ் பிடிக்காது அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் இந்த விஷயத்தை வந்து இன்னும் முடியும் நானும் அம்மா வந்து ஆர்கியூ பண்ணது கிடையாது. இப்போ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் வந்து லவ் மேரேஜை வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன? அது வந்து 21 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்ககிட்ட கெஞ்சி 22 வயசில் நான் இப்போ வந்து நிற்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து கல்யாணம் பண்ணேன்னா நான் லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன் அப்படின்றேன். நான் லவ் மேரேஜ் அப்செட் பண்ண மாட்டேங்க. ஏன் பிடிக்காதுன்னா நாங்களும் லவ் மேரேஜ் தான். பார்த்தீங்களா? அதனால பிடிக்காது. ஆமாம், அதோட கஷ்டத்தை புள்ள பட வேண்டாம். ஆமாம், படக்கூடாது. என்ன கஷ்டப்பட்டீங்க அப்படி? அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பொண்ணுங்களே வந்துட்டு இன்னொரு வீட்டில் போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ தெரியாத ஒரு பையனை வந்து இவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி போய் அவங்க போய் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் அதுக்கு தான் சார் சொல்கிறேன். நான் லவ் பண்ணேன்னா நான் அந்த பையன் நான் வீட்டுக்கு கூட்டு வந்துடுறேன். நம்ம 1 மாதம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம். வச்சிருந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிப்போம் அந்த பையன் எப்படி பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம வாங்க பழகலாம் அப்படின்ற மாதிரி. வாங்க பழகலான்ற மாதிரி நான் வந்து சொல்றேன். நான் கல்யாணம் பண்ணனா நான் லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன் நான் சொல்றேன். நான் உங்ககிட்ட சொன்னது இல்ல, இப்ப சொல்றேன். ஓ, நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நீங்க பையன் ரெடி பண்ணிட்டீங்களா? பையன் ரெடி பண்ணிட்டேன். அப்போ இன்னும் வரை ரெடி பண்ணல, ரெடி பண்ணலாம்னு இருக்கேன். அதாவது நம்ம கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம். க்ரஷ் இருக்கு இதுவரை இல்லம்மா. ஆனா அப்படி இருந்தா நீ அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல வரேன். முடியாதுப்பா. ஏமா முடியாது? முடியாது. இருங்கம்மா நீங்க நீங்களே பேசுங்க தொடர்ந்து. அது என்ன முடிவு பண்ணியாம காலிக்கு ஆரம்பிப்பீங்க? அம்மா கேட்குற கரெக்டான கேள்வி. இப்போ இருக்க ஆளு உடம்பு கேட்டாங்க இருக்குன்னா அதுக்கு அவங்க வேற டீல் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்க இல்லைன்ட்டீங்க. இப்போ என்ன பெர்மிஷன் வாங்கிட்டு காலிக்கு போறீங்களா? அதை தான் அவங்க கேட்குறாங்க. பெர்மிஷன் கொடுத்தா வேணா பண்ணலாம். இல்லைங்க சார், அவங்க நல்ல பையனா இருந்தா பார்க்கலாம் சார். நல்லா சம்பாதிக்கிற பையனா, நல்லா செட்டில் ஆகணும். இல்லை இது குழப்பமா இருக்கு. நீங்க முதல்ல சொன்ன மாதிரி இல்லை கூடாதுன்னு ஒரு தரையா மறுத்தீங்கன்னா அது வேற. அது பார்க்கலாம் அப்புறம் அப்படின்னா அப்புறம் இவங்க சொல்ற மாதிரி தான். என்னன்னா அதான் பார்க்கலாம்னு ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அப்புறம் கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம சொந்தத்துல தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் சீட்டிங் இல்லையா சார்? எத்தனை பேர் இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமா வாழ்றாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏமா உங்ககிட்டயே நான் வரேன். நீங்க சந்தோஷமா இல்லையா? சொல்ல முடியாது. அது வந்துட்டு அது என்னம்மா என்கிட்ட இன்னபடி சொல்லலையே. எதை பெத்த பொண்ணுங்கள்ட்ட சொல்லணுமோ அதை மட்டும்தான்ப்பா சொல்லணும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் நாங்கள் சொல்ல முடியும். எல்லா விஷயத்தையுமே நினைக்க கூடாது. அதாவது வந்து 18 வயசுக்கு மேல பெற்ற பிள்ளைகள் வந்துட்டாலே நண்பர்கள் மாதிரி. ஒரு நிமிஷம் அந்த அம்மா சொல்ற ரொம்ப கிளியரா இருக்காங்க.
அவங்க ரொம்ப வளவளன்னு பேசலையே ஒழிய கிறிஸ்பாக பேசுகிறாங்க. அம்மா நீ காதல் திருமணம் பண்ணீங்களே, நீ சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நான் இருக்கேன், அதுக்காக எல்லாத்தையும் கூட சொல்ல முடியாது. அண்ணம்மா பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டாமா, அதெல்லாம் எது சொல்லணுமோ அதுதான் சொல்ல முடியும், எல்லாத்தையும் சொல்ல. எப்படி சொல்ல முடியாதுன்னா, எப்படி உங்களுக்கு இருக்கிற காதல் எல்லாவற்றையுமே நீங்கள் அம்மாக்கள்கிட்ட சொல்வது இல்லையோ சொல்கிறீங்க. எதுவெல்லாம் மறுக்கப்படலாமோ, எதுவெல்லாம் விளக்கப்படலாமோ அதை மட்டும் தான் சொல்லுவீங்க. இதை மறுக்க முடியாது, இதை விளக்க முடியாது, இது உறுதியாக எனக்கு வேணும்னு தெரிஞ்சால் அதை சொல்ல மாட்டீங்க அம்மாட்ட. திருமண வயதில் இருக்கும் பெண்களும் அவர்களின் அம்மாக்களும்னு இந்த அரங்கத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது அந்த மாப்பிள்ளை கிட்ட இருக்க வேண்டிய விஷயமா எங்கள் அம்மா இதை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எதை சொல்லுவேன்? அதான் வந்து கவர்மெண்ட் ஒர்க் தான் பார்க்குற மாப்பிள்ளை தான் வந்து நல்லா இருப்பாங்க, நல்லா வந்து மந்த்லி ஆனால் சேலரி அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணுறாங்களே தவிர அந்த கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்க மாப்பிள்ளைக்கு என்ன ஏஜ், நம்ம பொண்ணுக்கு என்ன ஏஜ் அப்படின்னு பார்க்க மாட்றாங்க. அது வந்து மெயினான ஒரு விஷயம். அப்படி பார்த்தீங்களா யாராவது மாப்பிள்ளை? இல்லைங்க, அதாவது அடிக்கடி வந்து சொல்லிட்டே இருக்காங்க, கவர்மெண்ட் இன்ஜினியராக இருக்காங்களாமா, கல்யாணம் பண்ணிக்கிறியா, ஆனால் வந்து வயசு மட்டும் 28 27 அப்படின்றாங்க. ரிலேட்டிவாக இருந்தாங்க, அதனால கண்டிப்பாக கேட்டேன். ஓகே, என்னோட சொந்தம். ஏன் அப்போ வந்து வெளியேனா கொடுக்க மாட்டீங்களா? கொடுக்க மாட்டோம். ஏன்? நாளைக்கு எனக்கே ஏதாவது ஒன்றுனா ஏன் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக வந்து என்னை பார்க்குவாங்க அவங்க. எனக்கு என்ன ஆசைனா வெளியில இருக்கவங்களும் நம்ம மேல அவ்வளோ பிரியமா அவ்வளோ அன்பா நம்ம மேல இருக்கணும். அந்த மாதிரி ஏற்கனவே அத்தையன்னு கூப்பிட வேண்டாம், புதுசா ஒருத்தவங்களோட உறவு கிடைச்சா அது தனியா ஒரு இது வார்த்தைக்கு வேணா நல்லா இருக்கும், நடைமுறைக்கு ஒத்து வராது. இப்போ என்ன குழப்பம்னா, அம்மா ஒரு மாப்பிள்ளை பார்த்துட்டாங்க, நீங்க ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க, 2 பேரும் இந்த நிகழ்ச்சியின் மூலமா செட்டில் ஆகலாம் பார்க்குறீங்க, கரெக்டா? அப்படியாமா? அப்படியாமா? உங்களை கேட்பாங்களே, நான் ஆமான்னு சொல்லிடுவேனே. முடியாதுன்னு சொல்லுவேன் நான். அதான் நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேன், லவ் மேரேஜ் நாட் அலௌடு. என் அண்ணன் பையன் உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருப்பாங்க. நீங்க பார்க்குற மாப்பிள்ளையே வந்து நான் சொல்ற மாதிரி கண்டிஷன்ஸ்க்குலாம் வருவாங்க அப்படின்றீங்க. அதான் ஆமா, அதான் உண்மை. அது என்ன இருங்க ரொம்ப கண்டிஷன் இல்லை, அந்த கண்டிஷன் என்ன? நான் என் கண்டிஷனுக்கு வருவாங்களா, என் கண்டிஷனுக்கு வருவாங்களா, உங்க கண்டிஷன் என்ன? அதான் அந்த அம்மா தெரிஞ்சு வருவாங்க. இப்போ என்னோட கண்டிஷன் என்னன்னா சார், நான் சமைக்க கத்துருக்கேனோ இல்லையோ அவங்க நல்லா சமைக்கணும். அது எப்படி? ஓகே, 2வது கண்டிஷன், நான் ஒரு ப்ரோக்ராம் போகிறேன், நான் ஏதோ ஒன்று வந்து மறந்து வச்சுட்டு போயிடுறேன். இப்போ எனக்கு வந்து மைக்கு தேவை, தொகுப்பாளராக இருக்கேன்னா நான் மைக்கை நான் ஒருவேளை நான் மறந்து வச்சுட்டு போகிற சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னாலும் அவங்க இதெல்லாம் எடுத்துட்டியா? ஓகே, 2வது கண்டிஷன்மா கட்டாயமா கேட்பாங்க. 3வது கண்டிஷன் என்ன? இந்த உலகத்திலேயே வந்து எந்த பொண்ணையும் வந்து இந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு கணவரோ எந்த ஒரு காதலனுமே வந்து தாங்கி இருக்க கூடாது, அந்த அளவுக்கு தாங்கணும். இதெல்லாம் நீங்க அவருக்கு பண்ண மாட்டீங்களா? நான் பண்றேன், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது, நான் பண்ணணும் அப்படி சொல்லி அவர் பண்ணணும். அவங்க பண்ணணும். இதெல்லாம் அண்ணன் பையன் பண்ணா ஓகே தான். கேட்டு சொல்லுங்க. சரி, இதெல்லாம் வந்துட்டு நீ லவ் பண்ற பையன் ஏத்துக்குவானா? அந்த மாதிரி கண்டிப்பாக தயாரா இருந்தா ஓகேவா உங்களுக்கு? அம்மா இதுக்கு பதிலா நீ அந்த பையனை கூட்டி கொண்டு வீட்டில் காமிச்சிடலாம். அதாவது எத்தனையோ மாப்பிள்ளைகள் வந்து எத்தனையோ பையன்களை வந்து அம்மாமார்கள் பார்க்கலாம் சார், ஆனா வந்து பெண்ணுக்கு அதாவது தன்னோட மகளுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய அம்மாக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? பார்க்கும்போது பொண்ணுடைய மனசுக்கு பிடிச்சிருக்கா பார்க்க மாட்டேங்கிறாங்க. வேற யாரு? எங்கள் வீட்டில் டோட்டலி டிஃப்ரெண்ட். மம்மினா காசு கூட வேணாம், மாப்பிள்ளை அழகாக இருக்கணும். நான் சொன்னம்மா நீங்களாம்மா கல்யாணம் பண்ணி போகிறீங்க, நான் தான் கல்யாணம். அவங்களுக்கு வந்து என் மாப்பிள்ளை அழகாக இருக்கணும் நந்தினி, ஓகேவா, நல்லா ஃபிட்னஸாக சூப்பராக இருக்கும். நான் வந்து எனக்கு கருப்பாக இருக்கிற பையன் தாம்மா பிடிக்கும்னு சொல்லுவேன். கருப்பா அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு நல்லா ஃபிட்னஸாக இருக்கணும் மாப்பிள்ளை, நல்லா வெல் செட்டில்டாக நிறைய அசெட்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. அசெட் இருந்து என்ன அவங்களுக்கு வந்து அந்த மெயின் ரீசனே அதுதான். அதே மாதிரி நான் வந்து என்னோட நல்லா கருப்பாக இருக்கணும் சார், அழகாக கலையாக இருக்கணும். நான் அப்பத்துலேருந்து அதான் சொல்லுவேன். ஆனால் அம்மாவுக்கு வந்து நல்ல வெள்ளையா, நல்ல நிறைய அசெட்ஸ், நல்ல ஒரு பெரிய பையனா, நல்ல பேக்ரவுண்ட், நல்ல ஃபேமிலி பிராண்ட். ஆமாம் சார், நான் அவளுக்கு அடிக்கடிக்கு சொல்லுவேண்ணா, பொண்ணு நீங்கள் சொல்கிற மாதிரியே தான் அழகான பையன் தான் பொண்ணு சொல்லுது. ஆனால் எது அழகுங்கிறதா மாறுபடுது. நீங்கள் வெள்ளையாக இருக்கிறது அழகுன்னு நினைக்கிறீங்க, கருப்பாக இருக்கிறது அழகுன்னு பொண்ணு நினைக்குது. நான் ரொம்ப அழகால நான் கேட்கல இல்லையா, அதெல்லாம் அழகா கேட்கறதுக்கு ரொம்ப அழகா கேட்கறதுக்கு என்ன வேறுபாடு? ரொம்ப அழகா இருந்தா அந்த பையன் எல்லாரையும் பார்ப்பேன், என்னோட கருப்பா இருந்தா என்ன மட்டும்தான் பாப்பா. புரியுதா அந்த லாஜிக்? புரியுதா? இப்ப அப்பாவை நீங்க அழகா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எத்தனை வாட்டி நவீனப்பா உன்னை அந்த பொண்ணு பாக்குது போல நீன்னு சொல்றீங்க. இப்ப எனக்கு அந்த கஷ்டமே இருக்காது. என்னோட ஃபர்ஸ்ட் அலைன்ஸ் அவங்க ஒரு வில்லேஜ் பாய் தான் சார் ப்ரிஃபர் பண்ணாங்க. நான் சொன்னேன் ஓகே வில்லேஜ் ஆர் சிட்டி எய்தர் தட். ஆனால் எனக்கு வந்து நல்லா அழகாக ஒரு ஃபிட்னஸாக ஒரு கருப்பாக கூட எனக்கு அதுதான் வேணும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் சரி, ஏன்னா அவங்க முன்னாடி நம்ம அழகாக தெரியும். ஒரு
சீரியஸா வெளியே இருக்கிற சார், அப்ப மாப்பிள்ளைய டம்மி ஆக்கிட்டு இவங்க ஃபேரா தெரிய பாக்குறாங்க சார். எல்லா பொண்ணு சைட் அடிப்பாங்க, நம்மளுக்கு அது கொஞ்சம் வயிற்றுச்சலாக இருக்கும். கருப்பாண்ட ஒன்று இப்போ நிலையா அப்படி இல்லை சார், அழகுதான். ஸோ என்ன அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம ஒய்ஃப் இருக்கா, நம்ம ஒய்ஃப் அழகுதான் அவங்களுக்கு ஏற்றுது. ஓகே, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறோமே, இவளுக்கு இதெல்லாம் தெரியாதேன்னு உங்களை பதட்டம் அடைய வைக்கிற விஷயம் இது. என்னோட டாட்டருக்கு வந்து வரணும், ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க, என்ன இருந்தாலும் எடுத்து வைக்க மாட்டாங்க. நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், 7 o'clock ஆகும் நான் வரத்துக்கு. நான் வந்து அந்த வீட்டை பெருக்கினாதான், நான் வந்து அந்த திங்ஸ் எடுத்து வச்சாதான். பட் அவங்க வர்றது வந்து நான் டயர்டாக வரேனே, அவங்களோட ஆன்சர். சார் காலையில் 6 o'clock போகிறேன் சார், ஈவினிங் 5 o'clock அந்த மாதிரி வரும்போது டயர்டு இருக்குமா இருக்கு. அம்மா 8 o'clock போயிட்டு 7 o'clock வர்றாங்க, அதே டைம் தான். 7 o'clock போயிட்டு 7 o'clock வருவேன் சார். மார்னிங் 7 o'clock போவேன். அந்த பொறுப்பு வரலன்னு தான் சார் நாங்கள் மேரேஜ் வேணான்னு சொல்கிறோம். இப்போது கீழே கொடுங்க நம்மகிட்ட. வாஷிங் மிஷின் வாங்குறேன்னா கூட வேண்டாமா, நான் இருக்கிற வரைக்கும் வாங்காத, நான் பார்த்துக்கிறேன், எவ்வளோ துணியாலும் துவைப்பா, வீட்டு வேலை எல்லாமே அவள் தான் பாப்பா, நான் சும்மா தான் இருப்பேன், எந்த வேலையும் செய்யவே மாட்டேன். சமையலை கூட எல்லாமே அவளுக்கு தான் கற்றுக் கொடுத்துட்டேன். நல்லா வேலை செய்வா, திட்டுனாலும் சரி, எவ்வளோ திட்டினாலும் வாங்கிப்பா, அவள் போகிற இடத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா என் மக தான் என் வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறான்னு சொல்கிற முதல்ல அட்வைஸ் பண்ணுவா, நல்ல நல்ல கேரக்டர் இருக்குது அவர்கிட்ட, அதனால எந்த பிரச்சனையும் வராது. எதனால நீங்கள் மிஷின் வாங்க வேண்டாம் நான் துவைக்கிறேன்னு சொன்னீங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்தே வேலை சொல்லி கொடுத்துட்டாங்க. வீட்டில் எல்லா வேலையும் நானும் என் தங்கச்சியும் தான் பார்ப்போம். சின்ன வயசுலேருந்தே சமையல் கூட அவங்க சின்ன வயசுலேருந்தே எல்லா வேலையும் எங்கள் அம்மா செஞ்சதே இல்லை. எங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது கூட நாங்களே தலைவாரிட்டு நாங்களே சமைச்சிட்டு தான் போவோம். அது அப்படியே பழகிடுச்சு. இது என்னது? ஆமாம், நான் அப்படி தான் விட்டுட்டேன், அவங்களே ஃப்ரீயாக விட்டுனால யூனிஃபார்ம் கூட அவங்களே துவச்சிப்பாங்க. பாராட்டுற மாதிரி பாராட்டி சின்ன வயசுல கொடுமைப்படுத்திருப்பீங்க உங்களுக்கு பிள்ளைல. திருமண வயதை எட்டி இருக்கும் திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் ஒருபுறமும் அவர்களின் அம்மாக்கள் மறுபுறம் பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையில் நம்மிடையே கலந்து கொள்ள 2 சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலில் வருபவர் நடிகை வைஷாலி அவர்கள். மற்றொரு சிறப்பு விருந்தினர் வைஷாலியின் தாயார் சைக்காட்ரிஸ்ட் திருமதி சுஜாதா அவர்கள். தொடர்ந்து திருமணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பு, அம்மாக்களின் எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு நீங்கள் ஒத்து போகிறீங்கிறலாம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ எப்படி திருமணம் பண்ணிக்க போகிறீங்க? அது 25 வயசுல 30 வயசுலாங்கிற மட்டும்தான் மாறுதலாக இருக்குது. திருமணம் பண்ணிட்டு கிளம்பி போகும்பொழுது என்னுடைய வீட்டிலிருந்து நான் இந்த பொருளை எடுத்துகிட்டு போக விரும்புகிறேன் சார். என்னோட பைக்கை எடுத்துகிட்டு போயிடுவேன் சார். அதுக்கப்புறம் அண்ணன் ஒரு கார் வச்சுருக்காங்க, அந்த காரும் எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்புறம் முடிஞ்ச அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிடுவேன் சார். அப்பா வந்து டம்பிள்ஸ், அந்த கரலா கட்டை அதெல்லாம் வச்சுருப்பாரு, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் சார். சார் எப்படி இருந்தாலும் வேஸ்ட்டாக தான் சார் இருக்க போது, அவர் வயசாகிடுச்சு அவருக்கு, ஸோ இனிமேல் அது யூஸ் ஆகாது. ஸோ அதை எடுத்துகிட்டு போனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து அவரையாவது ஒரு நல்ல ஃபிட்டஸ்ட் பர்சனாக மாற்றலாம்ல. எங்களோட மர கட்டில் ஒன்று இருக்குது சார், அது கொண்டு போவேன். எங்கள் அம்மாவோட வெட்டிங் சாரீ, அவங்க அன்னைக்கு கல்யாணத்துக்கு என்ன நகை போட்டாங்களோ அதுவும் கொண்டு போவேன். வெட்டிங் சாரி, அம்மாவோட வெட்டிங் சாரி நீங்கள் கொடுத்துருவீங்க? கொடுக்க மாட்டேங்க. ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வேணா தரலாம், உடனே கொடுக்க மாட்டேங்க. எப்படி இருந்தாலும் கொடுத்து தானே ஆகணும். கொடுப்பாங்க, பின்னாடி கொடுப்பாங்க ஒரு நாள் கழிச்சு. ஸோ எங்கள் மம்மி என்னை டைமண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. நானே எங்கள் மம்மி இதுதான். எங்கள் மம்மி என்னையே அவங்க வீட்டுக்கு கொடுக்குறாங்க, வேறு என்ன வேணும் அவங்களுக்கு? அப்படிதான் நானும் நினைக்கிறேன் சார். நான் என் உயிரே நான் அவங்களுக்கு கொடுக்கும்போது நான் பொருள் என்ன கொடுக்கணும்? பதிலுக்கு ஓகே, பக்கத்தில் சொல்லுங்க. அம்மாவோட வெட்டிங் சாரி சார். கரெக்டாக சொன்னேன், கரெக்டாக இப்போ தான் அவங்ககிட்ட சொன்னேன் நான் இந்த வார்த்தையை. அப்பாவோட வாட்ச் சார். அப்புறம் பர்சனல் சின்ன டைரி ஒன்று வச்சுருப்பாரு, அதுவும் கொண்டு போகணும்னு வண்டி விட்டுட்டா. வண்டி அக்கா பொண்ணோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்டு போயிடணும். அக்கா பொண்ணோட ட்ரெஸ்ஸா? ஓகே சார். எனக்கு திங்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம். பட் நான் கல்யாணம் பண்ணி போகிற பையன் வீட்டில் ஏதாவது அவருக்கு தங்கச்சியாக இருக்க ஒரு பொண்ணாக பார்த்து என் தம்பியை கல்யாணம் பண்ணிவிட்டு அவனையும் என் கூட வச்சுக்கணும். பல்ல திட்டத்தில் நான் ஆல்ரெடி அவங்க கிட்ட சொன்னேன், நான் யார் கல்யாணம் பண்ணிக்க போகிற பையனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கணும், என் தம்பி வயசை விட கம்மியோ இல்லை ஈக்குவல் ஏஜோ இருந்தாலும் நான் அவனை கூட்டிகிட்டு போயிடணும், எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு என் தம்பி வேணும் கூட. அம்மாவோட இயரிங்ஸ் ரொம்ப பிடிக்கும், இப்போ போட்டிருக்காங்கல்ல, அது கூட நான் கேட்டுகிட்டே இருக்கேன், அவங்க கொடுக்கவே மாட்டுறாங்க. நீங்கள் கொடுக்குறது இல்லையா மகளுக்கு? எதையும் சார் எல்லாமே கொடுக்கணும்னு ஆசை தான் சார், ஆனால் ரொம்ப ஆசைப்படுற பேராசை வந்து கொடுக்கக்கூடாதுன்னு. நான் இவங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவேன் சார் கூடவே. எப்படியோ கூட்டு போகிற திட்டமா, அவரை கூட்டி கொண்டு இங்கே வைக்கிற திட்டமா?
பார்ப்பேன் சார், அவர் வராரான்னு பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா இவங்க 2 பேரும் பேக்கப் பண்ணிடுவேன். அதான் சார் அப்பா வச்சு பேக்கப் பண்ணிடுவேன். பிகாஸ் அவர் தான் எனக்கு டெய்லியும் ஊட்டி விடுவார். அவர் இல்லைன்னா நான் எப்படி சாப்பிட்றது? அவரும் இருக்க மாட்டார் என்னை விட்டுட்டு. ஒரு நாள் நான் லேட் ஆனால் கூட அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். ஸோ அவரும் இருக்க மாட்டார், அதனால் அவரையும் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன். ஓகே, இப்போ நம்ம சிறப்பு விருந்தினர்கிட்ட வருவோம். வைஷாலியுடைய அம்மாவும் வந்து இங்கே எல்லாரும் அம்மா மகளாக இருக்கிறதுனால தான் அவங்க 2 பேரும் அம்மா மகளாக கூப்பிட்டோம். வைஷாலி, நீங்கள் சொல்லுங்கள், எந்த விஷயங்களில் பெற்றோர்களுக்கு நமக்கு முரண்பாடு வருது, எப்படி அதை நம்ம உடன்படுறது? திருமணங்க டாபிக் எடுத்தாலே பேரண்ட்ஸ்குள்ளே கிளாஷ் வரதான் செய்யும். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸும் பேரண்ட்ஸ், ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட மென்டாலிட்டியும் பேரண்ட்ஸோட மென்டாலிட்டியும் ஒத்து போகாது. அண்ட் இவங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். முதல் சொன்னது வந்து ஏஜ், வயது ஒரு மெயின் ஃபேக்டர். இப்போ கல்யாணம்னு ஒரு டாபிக், ஒரு பொண்ணுக்கு 20 வயசு வந்துட்டாலே அப்பா அம்மா ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்காளா இல்லையான்னு தெரியும். ஏன்னா அவங்க ஜென்ரேஷனில் அந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இருக்கிற பசங்களோட மென்டாலிட்டி என்னென்னா, ஒரு 27 வயசு ஆகட்டும், 25 வயசு மேலே ஆகட்டும், நம்ம கொஞ்சம் நம்ம லைஃப்பில் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் இவங்களோட இது. நம்ம அப்பா அம்மா நம்ம 20-21 வயசுலேயே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்ப்பாங்க, 8 வருஷம். ஏன்னா அந்த பையன் வந்து நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க. அதனால் அவங்க முதல் ஃபேக்டர் வந்து ஏஜ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த சைட் தான் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏஜ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரே கிடையாது. அவங்க காலத்தில் மேபி அது பெரிய விஷயமா இருக்கலாம், இந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் கண்டிப்பாக படிச்சிருப்பான், ஒரு விதத்தில் அவன் கண்டிப்பாக படிச்சிருக்க தான் போகிறான். நம்மளும் படிச்சிருக்கோம், நம்மளும் ஒன்றும் படிக்காமல் இல்லை, நம்ம அப்பா அம்மா நம்மளை படிக்க தான் வச்சுருக்காங்க. ஏஜ் ஃபேக்டர்னு இல்லை. இப்போ அவன் வேலைக்கு போகலையா, நம்ம வேலைக்கு போயிட்டு 2 பேரும் சம்பாதிச்சு குடும்பம் நடத்தலாம். ஏன்னா அவள் உத்தியோகத்தில் இருந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இல்லை, 2 பேரும் சம்பாதிச்சு குடும்பம் நடத்துகிறோம். பையன் மட்டுமே பார்க்க வேண்டாம் தான் என்னோட இது. 2 பேரும் ஏஜ் வந்து பாருங்கள், ஒரு வயசு இல்லை சேம் வயசாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை. என்னோடது வந்து சேம் வயசு தான். நாங்கள் 2 பேரும் தான் ஏர்ன் பண்ணுறோம், 2 பேரும் தான் இருக்கும். எனக்கும் நிறைய பிரச்சனையெல்லாம் நடந்து. அதுக்கு தான் அதாவது இந்த எக்ஸ்பர்ட் பேச்சு அப்புறம் பேசிக்கலாம். பொதுவாக இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னமா புரியுது, சமூகம் என்பது என்ன தெரியுமாவே நான் கேட்கல. நான் கேட்குறது வைஷாலி என்ன செஞ்சாங்க தன்னுடைய பர்சனல் லைஃப்பில். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் கஷ்டமாக இருக்கும் லவ் மேரேஜ்னு சொல்லும் போது. ஏன்னா அவங்க ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. நம்ம திடீர்னு போயிட்டுமா நான் இவரை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்களுக்கு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அவங்க கடைசியில் அவங்களுக்கு என்னென்னா, பொண்ணு சந்தோஷமாக இருக்காளா அது பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது பையன் வேலைக்கு போயிருக்காங்களா, பொண்ணை நல்லா கண் கலங்காமல் வச்சுப்பாரான்னு பார்த்தாங்க. நான் அதுதான் பார்த்தேன். எனக்கு வந்து அவர் வேலைக்கு போகிறது அதெல்லாம் நான் பெருசாக பார்க்கல. ஏன்னா 2 பேரும் படிச்சிருக்கோம், எப்படி போனாலும் வேலைக்கு போவோம். எனக்கு மெயின் ஃபேக்டர் நாங்கள் 2 பொண்ணுங்க, நானும் என் தங்கச்சி. ஸோ எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவை தான் அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு வேணும்னு நான் ஃபேக்டர் பார்த்தேன். அவர் அந்த குவாலிட்டிஸில் இருந்தார். அது எங்கள் வீட்டில் நான் புரிய வச்சேன், அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதுதான் என்னோடய மெயின் ஃபேக்டராக இருந்தது. ஏன்னா நான் இந்த வீட்டு விட்டு போனதுக்கப்புறம் அவங்க என்னை மிஸ் பண்ணக்கூடாது, அந்த மிஸ் பண்ணாத அளவுக்கு நான் பண்ணணுமேன்னு தான் என்னோடய மெயின் நோக்கம். உங்கள் அம்மாவோட முதல்ல நீங்கள் கான்ட்ரடிக்ட் ஆன தருணம் எதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க? கான்ட்ரடிக்ட் ஆன தருணம்னா அஃபிஷியலாக சினிமாவில் சொல்லும் போது தான். ஏன்னா அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லாமல் வெளிப்படையாக டிவி மூலயமா சொல்லிட்டோம். எதை? நாங்கள் இந்த மாதிரி லவ் பண்ணுற விஷயம் எங்கள் வீட்டுக்கு முதல்ல தெரியாமா? ஆமாங்க, ஒரு டிவி பார்த்தா செய்தி பார்த்தா தெரியும் உங்களுக்கு? இல்லை அப்போ தான் மீடியாவில் போய் சொல்லிட்டா. முதல்ல மகள் வந்து அவளுடைய விருப்பத்தை உங்ககிட்ட நேரடியாக சொல்லாமல் அதை ஒரு மீடியாவில் சொன்னபோது என்னவா நினச்சிங்க? ஒரு நிமிஷம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏமா மீடியாவில் போய் முதல்ல சொன்னேன், என்கிட்ட நீங்கள் முதல்ல அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறேன். ஏன்னா நாங்களே அந்த மீடியானால தான் எங்களுக்கே தெரியும். அவர் இன்னும் ஷாக் ஆகிட்டார். அவர் வந்து ரொம்ப ப்ராட் மைண்டு கிடையாது, நான் கொஞ்சம் ப்ராட் மைண்டு. எப்பவுமே எங்கிட்ட தான் அவர் கன்சல்ட் பண்ணும். திடீர்னு அவர் சொல்லிட்டு வந்து சொன்னது, அன்றைக்கி நைட்டெல்லாம் அவர் 2 நாள் பாவம் தூங்கலை, கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். நான் சொன்னேன் குழந்தை விரும்பிட்டா, ஆனால் என் பொண்ணு இது வரைக்கும் எதுவுமே விரும்புதேன். அவள் விரும்பின ஒரே விஷயம் இதுதான். நான் சொன்னேன் என் பொண்ணு அதை விரும்பிட்டா, பட் ஆனால் அவள் எல்லாமே யோசித்து தான் பண்ணுவாள். அதே மாதிரி யோசித்து தான் பண்ணிட்டு வந்தேன். நல்ல மெரைன் இன்ஜினியர், நல்லா சம்பாதிக்கணும். எங்களையே அப்பா அம்மாவை பார்க்குறவனா தான் அவள் கூட்டிகிட்டு வந்தான். அந்த பையன் இன்றைக்கும் கேரோட தான் இருக்கான், அம்மா அம்மான்னு தான் கூப்பிடுவான். ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஓகே, அது வந்து இந்த திருமணத்தில் நான் சொல்கிறது, இதுக்கு முன்னாடி உங்களுடைய கல்லூரி காலங்கள்லையோ பள்ளிக்கூடத்துலையோ முதல்ல அம்மா சொன்னதுக்கு மறுப்பு சொன்னது, அம்மா சொன்னதுக்கு மாறுபாடாக இருந்தது, அம்மா சொன்னது வேறுபட்டது, எந்த இடமே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்படி இல்லை, வேறுபடவே மாட்டேன் சார். எப்பயுமே அம்மா எது சொன்னாலுமே நான் அதை அக்செப்ட் பண்ணிடுவேன். இந்த விஷயம் ஏன்னா எனக்குமே ஒரு 22 இயர்ஸ்லலாம் வரும்போது எங்கள் வீட்டில் வந்து யாராவது மாப்பிள்ளை பேச்செல்லாம் எடுப்பாங்க, சொந்தத்தில் மாப்பிள்ளை அது மாதிரிலாம் எடுக்கும்போது நான் வந்து ஏதாவது சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா அந்த சாய்ஸை வச்சுக்கிட்டே இருந்த காரணம் கடைசியில் இதை கொண்டு நிப்பாட்டுறது தான். ஆமாம், அடிக்கடிக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்தாங்கன்னா, ஏம்மா இந்த மாதிரி நல்ல இடம்லாம் வருதுமா, கொஞ்சம் இது பண்ணமாலாம், கொஞ்ச நாள் போட்டோமா இருமா, இப்போ தானே வேலைக்கு போக ஆரம்பித்தேன், கொஞ்சம் நேரம் இருமா. என்னடா இது திடீர்னு வந்து மீடியாவில் சொன்னது எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. நீங்கள் எதனால முதல்ல இதை அம்மாட்ட சொல்லாமல் வெளியில் பொது வெளியில் முதல்ல சொன்னீங்க? சொல்லணும்னு இல்லை சார், அது
ஒரு கேம் ஷோவில் எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம். அது எப்படி எதேர்ச்சியா நடக்கும்? இல்லை, அம்மா கிட்ட இத்தனை வருஷமா திட்டமிட்டு சொல்லாம மறைச்சு கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு இருக்க பொண்ணு திடீர்னு எப்படி ஒரு கேம் ஷோவில் சொல்லுவீங்க? டைரெக்டாக அம்மா கிட்ட சொல்ல எனக்கு பயம். சரி, மீடியா மூலயமா சொல்லிட்டா கொஞ்சம் ரியாக்ஷன் கம்மியாக இருக்கும்னுக்காக சொன்னேன். கம்மியாக இருந்துச்சா? இல்லை, அவங்க ரியாக்ஷனே கொடுக்கல, அவங்களுக்குள்ளேயே தான் ஃபீல் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் எனக்கு இன்னும் கஷ்டமாயிடுச்சு. நான் டைரெக்டாக சொல்லி அவங்க ரியாக்ட் பண்ணியிருந்தா கூட எனக்கு அது பெருசாக தெரிஞ்சிருக்கேன். நான் ஏன் அந்த மடக்கி உங்கள்கிட்ட திருப்பி கேட்டேன்னா, இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது நாங்கள் அதுதான் தொடங்கணும். ஒரு அம்மா சொல்கிற எல்லாத்தையும் கேட்பாங்க. எங்கே வந்து நிற்கிது கான்ட்ரடிக்ஷன் தான் திருமணத்தில் வந்து நிற்கிது. ஒரு 14-15 வயசு ஆரம்பிச்சிருது. ரசனை வேறே ஆயிடுது, கலர் வேறே ஆயிடுது, விருப்பம் வேறே ஆயிடுது, பிடிச்ச ஹீரோ வேற ஆளாக ஏறாரு, எல்லாமே இருக்கும்போது அப்படியெல்லாம் இல்லைன்னா கூட திருமணத்தில் வந்து நின்றுறது கடைசியில் அந்த இடத்துல. அதுக்காக தான் திருப்பி எதனால வந்து அதை வந்து உங்கள்கிட்ட சொல்லாமல் மீடியாவில் சொன்னாலும் கேட்க விரும்புகிறேன். இல்லை சார், இப்போ நம்ம எது சொன்னாலுமே நார்மலாக இப்போ அம்மா பொண்ணுமே ஃப்ரெண்டாக பழகினாலும் எந்த விஷயமா இருந்தாலும் பேசும்போது அந்த பயம் இருக்காது. பட் இந்த டாபிக் வரும்போது எப்படி ஏற்றுப்பாங்க நம்மளுக்கு தெரியாதுல்ல. சரி, ஒரு மீடியா மூலமா சொல்லிட்டா அட்லீஸ்ட் கொஞ்சம் கோவம் கம்மியாயிடும் அப்படின்னு. ஆனால் அவங்க கிட்ட மறைக்கணும்னு இல்லை. இப்போ வைஷாலி சொன்ன வச்சு ஒரே ஒரு கேள்வி கேட்டுருக்கலாம். நான் முதல்ல சொல்லும் பொழுது நீங்கள் எல்லாரும் நம்பிட்டு சிரிச்சிட்டே இருந்தீங்க. என்னதான் அம்மாவை பொண்ணு ஃப்ரெண்டுன்னு சொன்னால் கூட நமக்கு ஒரு சின்ன ஒரு 2 inch by 2 inch பர்சனல் ஸ்பேஸ் இருக்கும். அதை சொல்ல வேண்டாம், அப்புறம் சொல்லிக்கலாம், சொல்லணும் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு இல்லையா? அதை நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அதையே தான் வைஷாலி சொல்கிறாங்க. என்கிட்ட ஒன்று இருக்குங்க பர்சனலாக, நாட் டுடே, பட் ஒரு நாள் நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன். அது காதலாக்குன்னு அவசியம் இல்லை, எதுவாக வேணாலும் இருக்கலாம். எனக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரியாத ஒன்று எனக்கு இருக்குது, ஆனால் அதை நான் அம்மாட்ட சொல்லுவேன். அது நாளைக்கா இருக்கலாம், அடுத்த வருஷமாக இருக்கலாம், 2 வருஷம் கழிச்சிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன். ஆனால் இன்றைக்கி நான் சொல்லாமல் மறைச்சி வச்சுருக்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் வச்சுருக்கீங்க கை தூக்குங்க. ஓகே, எல்லாமே பார்த்துட்டீங்களா? இந்த பிள்ளைகள் தான் நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் ஒன்று கூட செய்ய மாட்டானீங்க. திருமண வயதில் இருக்கும் பெண்களும் அவர்களின் அம்மாக்களும் பேசும் பொழுது நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, என் பொண்ணு நான் சொன்னால் கேட்பா. பொண்ணு எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டீங்கன்னா, என் விருப்பத்திற்கு மாறாக என் பெற்றோர்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு. ஆனால் நிஜ வாழ்க்கை என்ன நடக்குதுன்னா மாறாத்தான் நடக்குது. அப்போவும் 2 பேர் அன்போடு தான் இருக்கும் இல்லையா? ஆனால் மாறாத்தான் இருக்குது. காரணம், திருமணம்னு வரும் பொழுது எல்லாரும் பின்னுக்கு போயிடுவாங்க. என்னுடைய சாய்ஸ் மட்டும் தான் முன்னே வந்து நிற்கும். அல்லது அம்மா தேர்ந்தெடுங்க அப்படின்னா என் விருப்பத்தின்படி தேர்ந்தெடுங்க தான். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதை தேர்ந்தெடுங்க. நீங்கள் வயசு கூட இருக்க ஒரு ஆளை, மனம் குறைச்சிருக்க ஆளை, அழகு இல்லாத ஆளை, அழகாக இருக்க போகுது, கவர்மெண்ட் வேலை தானே கடைசியில் இருக்க போகுது, அந்த விளக்கம்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். எனக்கு முடிஞ்சால் என் எதிர்பார்ப்பின்படி ஒரு ஆள் கொண்டு நிப்பாட்டுங்க. இல்லைன்னா நான் ஒருத்தரை கூட்டுறேன்னா அவரை அக்செப்ட் பண்ணுங்க. அதுதான் இன்றைய பெண்ணின் மனநிலையாக இருக்குது. பொம்பளை பிள்ளைகள் மட்டும் பெற்றவங்க ரொம்ப கொடுத்து வச்ச ஆளுன்னு நான் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா ஆம்பளை பிள்ளை பார்த்துக்கிறானோ இல்லையா தெரியாது, ஆனால் கண்டிப்பாக பொம்பளை பிள்ளை பார்த்துக்கிட்டோம். அப்போ நம்ம கடைசியில் இவ இத்தனை இடங்களில் என்னிடமிருந்து மாறுபட்டாலே, இப்போவும் ரகசியம் உள்ளுக்குள்ளே வச்சிருக்காளே அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. எது முக்கியம்னா எல்லா நேரமும் அந்த பெற்றோர்களின் நலன் தான் முக்கியம். அந்த பொம்பளை பிள்ளை நினைக்கிறதுல அதுதான் முக்கியம். அப்போ அந்த பிள்ளைகளின் நலனை, அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் அதுக்கு நாம் செய்கிற கைமாறாக இருக்க முடியும் இல்லையா? நிகழ்ச்சியில் கவனம் பெற்ற பங்கேற்பாளருக்கான பரிசீலிக்கும் நேரம். அது ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் மற்றும் மணியங்களை வழங்க ஒரு கிஃப்ட் ஆம்பர். நீங்கள் வாங்கம்மா, எல்லா வீட்டு வேலையும் செய்கிறாள். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் சிறப்பாக செய்றீங்கிறக்கா இல்லை, ஒரு அம்மா வந்து மனம் மகிழ வந்து என் மகளை போல ஒரு ஆள் கிடையாது, அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஆள் வந்து கொடுத்து வச்சவங்களா இருக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளவு தகுதிகளோடு இருப்பான்னு சொல்கிறது இருக்குல்ல, அதனால அது நினைச்சேன். அம்மா வாங்க. நீங்கள் இதுவரை பார்த்து கொண்டிருந்தது ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் மற்றும் பனியன்கள் வழங்கும் தமிழா பவர்ட் பை இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் & கோ. ஸ்பெஷல் பார்ட்னர் என்றென்னும் நன்மை பெஸ்ட் அண்ட் பம்புகள் மற்றும் கஜாரியா செராமிக்ஸ். கோ பிரசிடென்ட் பை யாஷ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.